அஞ்சு குடிக்கொரு சந்ததியாழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மைகளாய் ஜாய் கொழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவந்தே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாதிவான்யாம் வதாமனன்ய சரணம் பிரபத்யே ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர் பெருமாளுடைய ஒரு கருணைக்கு அனுகுணமாய் இந்த ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவினுடைய வைபவம் நன்கு நடந்தேறி வருகிறது. அந்த உபன்யாச கிரமத்திலே பார்த்தோமே ஆனால் இந்த திருப்பாவைக்கு முன்னுரையாய் விளங்கக்கூடிய 5 பாசுரங்கள் அவதாரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். வேறே திருப்பாவைக்கு நோக்காக இருக்கக்கூடியது எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்துதல். பகவான் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை எழுப்பணும் அப்படின்னு ஆண்டாளுடைய உத்தேசம். ஆனால் அப்படி பகவானை எழுப்பி அவனை அனுபவிக்கக்கூடிய காலத்திலே தான் மட்டும் தனியாக அனுபவித்தால் போராது, இன்கனி தனியாரும் தேர்ந்தெல்லாம் சொல்றாளே, அதனால நாம் பல பேரை அழைத்து கொண்டு செல்வோம்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அது மட்டும் ஒண்ணு. அந்த இறை அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போலே. அந்த காட்டாற்று வெள்ளத்துல யாராவது கடக்கணும், இந்த ஆற்றை கடக்கணும்னா என்ன பண்ணுவார்கள்? ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் ஒன்றாக சேர்ந்து கடப்பதை போல கடப்பார்கள். அப்போ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய காலத்திலையும் இதற்கு பல பேர், இந்த அனுபவத்துக்கு பல பேர் அவருடைய சககாரம் உபகாரங்கள் தேவை அப்படின்னு அறிந்து கொள்கிறோம். எம்பெருமானை எப்பயும் நியதமாக அனுபவிப்பதே தொழிலாக உடையவர்கள் அந்த வைகுண்டத்திலே. நித்தியசூரிகள் போனவர்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த அனுபவம் எங்களால பண்ண முடியாது, நெஞ்சால் நினைப்பருகால் வெண்ணையூனும் ஈனச் சொல்லு இமையோர் தனக்கும் தம் சார்வில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பருகால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லேன்னு நம்மாழ்வார் தன்னுடைய திருவிருத்தம்ன்ற திவ்ய பிரபந்தத்தில் தெரிவிக்கிறார். காட்ட வந்த அர்த்தம், வைகுண்டத்திலே சதா சர்வ காலமும் எம்பெருமானையே அனுபவிப்பவர்கள் கூட அந்த அடியார்களுடைய துணையுடனே தான் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி பல காரணங்களாலே நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இறை அனுபவத்தை பல பேரோடு சேர்த்துதான் செய்ய வேண்டும். கண்டிப்பா இந்த ஆண்டாள் நமக்கு பண்ற உபதேசமாகத்தான் நம்மளாம் எடுத்துக்கணும். நம்ம இனிமேட்டு எப்போ கோயிலுக்கு வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர் 4 பேரை அழைத்து கொண்டு வர வேண்டும். கண்ணன் பெருமான் பகவத்கீதையில சொல்றாங்க அவனுடைய அடியவர்களை பத்தி, சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதைஹந்தஸ்சமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. என்னுடைய அடியவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே என்னை பத்தியே சிந்திக்கிறார்கள், என்னை பத்தியே பேசிக்கிறார்கள், தங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள்.
இப்படிலாம் ரொம்ப உயர்த்தியாக பேசுகிறாங்க. ஆண்டாள் சொன்ன வார்த்தை, கண்ணன் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல நாம் எடுத்துக்க கொள்ள வேண்டிய எது நான் உறுதிமொழி என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நாம் தனியாக இந்த பகவத் அனுபவம் பண்ணக்கூடாது. அதனால யாரையாவது அழைத்து கொண்டு செல்வதையே வழக்கமாக கொள்ள வேண்டும். வீட்டிலே 2 பேர் இருப்பாரு, இல்ல பக்கத்தில் நண்பர்கள் இருப்பார்கள், இல்ல வந்து இங்க பல பேர் நமக்கு நண்பர் ஆகலாம் அப்படின்னு கூட நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்ம 2 பேரா தான் வரணும். இன்னைக்கு ஒத்தரா வரணும், 2 பேரா வரணும். இன்னும் நான் ஒரு 2 மாசம் போச்சுன்னா 10 பேரா வரணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்களுடைய ஆசை அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த பகவத் சேவை, அந்த இறை எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய தொண்டை காட்டிலும் அவருடைய அடியவர்களா இருக்கக்கூடிய அந்த பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை பெருமை பெற்றதுன்னு பல இடங்களில் ஆழ்வார்கள் எல்லாம் காட்டி இருக்கிறார். அடியவர்களை கண்டால் எப்படி உகக்க வேணும் அப்படின்னு ஒரு செய்தி இந்த தெரிவிக்கிறார்கள். ஆட்கொண்ட வில்லி ஜீயர் அப்படின்னு ஒரு சுவாமி, பெரிய ஆச்சாரியர், நேராக ராமானுஜருடைய திருவடியிலே வந்து சீடராக விளங்கியவர்கள். ராமானுஜர் பரமபதம் சென்றார். அவர் 120 திருநட்சத்திரம் வருடங்கள் இந்த நிலவுலகிலே வாழ்ந்து அவர் பரமபதத்துக்கு போய்விட்டார். அதுக்கு பிறகும் பல காலம் இந்த ஆட்கொண்டு வில்லி ஜீயர் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியானவர் இந்த நிலவுலகத்திலே வாழ்ந்து வந்தார். ரொம்ப பழுத்த பழமா 90 வயசு இருக்கும். தினமும் வந்து திருவரங்கத்திலே அந்த ரங்கநாதரை வந்து சேவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு அந்த ஆட்கொண்ட வில்லி ஜீயர் வந்தார். பராசர பட்டருடைய சீடர் நஞ்சியர் அப்படின்னு ஒரு சீடர் அவர் பெரிய பண்டிதர், நல்ல ஆத்ம குணங்கள் எல்லாம் நிறைந்தவர். அவரும் அதே சமயத்துல இவர் எந்த சமயத்து பெருமாள் சேவிக்க போனாரோ அதே சந்தர்ப்பத்தில் அவரும் பெருமாள் சேவிக்க வந்தார். ஆனால் ஆட்கொண்ட வில்லி ஜீயர் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வரார். வரக்கூடிய காலத்திலே பார்க்கிற எவ்வளவு பெரியவர், ராமானுஜருடையத்திலே நேர சீடராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி அவருடைய நலத்தை எல்லாம் விசாரிக்கிறார். சௌக்கியமா இருக்கீங்களா, மங்களாசாசனம் தான், பெருமாள் மங்களாசாசனம் தான் நன்னா நடந்துதா அப்படின்னு தான் கேட்கிறார். கேட்ட உடனே ஆட்கொண்ட வில்லி ஜீயர் சொல்றார், இந்த இறை அனுபவம் பகவத் விஷயம்னு சொல்லக்கூடிய இறை அனுபவத்திலே நமக்கு உண்மையிலே ருச்சியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ருச்சியே இல்லை, பக்தியே இல்லை, அந்த எம்பெருமானிடத்திலே காதலே இல்லைன்னு சொல்லக்கூடியதாய் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதை கேட்ட உடனே நஞ்சியருக்கு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய மனிதர், இவர் போய் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான வாதத்தை பண்ணுவதை போல இருக்கே, ஆனால் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் எடுத்து கேட்கிறாரு. சுவாமி இந்த மாதிரி சொல்றீங்களே, இந்த மாதிரி அருளி செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறார் அவர் இடத்துல. அவர் உடனே சொல்றார், நமக்கு உண்மையிலே எம்பெருமான் இடத்திலே பகவான் இடத்திலே பக்தி இருக்குன்னு நம்ம நினைச்சோமே, ஆனால் நம்முடைய தன்மை எத்தகைத்தா இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த எம்பெருமானுடைய அடியார்கள், அந்த பாகவதர்களை கண்டால் நமக்கு உவகை ஏற்படணும், நமக்கு ஆனந்தம் ஏற்படணும். எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னு கேட்டால், நிலாவை கண்டால் நமக்கு என்ன ஆனந்தம் ஏற்படுறதோ அப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அந்த சந்திரனுடைய தண்ணடி, அந்த குளிர்ந்த கிரணங்கள் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. தென்றல் காற்று அது எப்படி இதமாக நம் உடலை வருடி செல்லக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்படுறது. சந்தனம் அதை தடவி கொள்ளக்கூடிய காலத்திலே எப்பேற்பட்ட வாசனை, ஒரு நறுமணத்தை நமக்கு உண்டாக்குறது. புஷ்பம் எங்கே இருந்தாலும் சரி, அதனுடைய நறுமணம் நம்மளுடைய வந்து அதை நுகர வைத்து, அப்பா என்ன சுகந்தம் இதுன்னு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையா? இந்த பொருட்கள் எல்லாம் இயற்கையாகவே நம்ம பார்க்கக்கூடிய காலத்திலே இயற்கையாகவே நமக்கு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. நிலாவானது, தென்றலானது, சந்தனமானது, புஷ்பமானது. அப்போ அவர் சொல்றாரு, ஆட்கொண்ட வில்லி ஜீயர் சொல்றார், இதே மாதிரியான உணர்வு நமக்கு பகவானுடைய அடியவர்களை கண்டால் நமக்கு தானாக ஏற்படும். ஒரு நிலாவை கண்டதை போலே, தென்றலை அனுபவித்ததை போலே,
சன்னதனத்தை பூஜிக்கொண்டது போலே, ஒரு புஷ்பத்தை முகர்ந்தது போலே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட வேணும். அப்படி மெய்யே ஏற்படவில்லை ஆனால் நமக்கு உண்மையிலே பகவானிடத்திலே பக்தி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை தெரிவித்தார். ஆனா இந்த பாசுரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உலகாச்சாரியார் ஒரு ஆச்சாரியர், அவரது முமுட்சுப்படி அப்படின்னு ஒரு கிரந்தம். முமுட்சுன்னா மோட்சத்திலே இச்சை உடையவர்கள், எம்பெருமானை அடைய வேணும்ன்ற இச்சை உடையவர்களுக்கு முமுட்சுன்னு பேர். அந்த முமுட்சுப்படி அப்படின்னா அந்த முமுட்சுக்கள் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தாரகமா இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லக்கூடிய நூல் அது. அந்த நூல்ல துவயமகா மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தினுடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடிய காலத்திலே அந்த விஷ்ணு பக்தர்களுக்கு என்னென்ன இதுவா தகுதியா இருக்க வேணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே புறம்புண்டான வாசனைகளை புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடே விடுகையும், எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றி இருக்கையும், பேருக்கு வரிக்கையும், பேரு தப்பாதென்று துணிக்கையும், இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் கைகரியமே பொழுதுபோக்காரையும், இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏத்தம் அறிந்து இருக்கையும்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறாங்க. நமக்கு பல விஷயங்கள் வேண்டாம், எல்லாம் அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு வியாக்கியானம் எழுதுறார் மணவாள மாமனிகள் ரங்கச்சாரியர். இவ்வளவு குணங்கள் இருக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். சில இவர்கள்லாம் எப்படி இருக்கார்கள், பக்தர்கள்லாம் எப்படி இருக்கார்கள், எம்பெருமானுடைய பேர் எப்போ கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு ரொம்ப வரிக்கிறார்கள். அந்த ஆற்றாமை அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அதே சமயத்துல அந்த விசுவாசமும் இருக்கு. எம்பெருமான் தரத்துல நமக்கு பேரு கிடைச்சிரும்ன்ற விசுவாசமும் இருக்கு. அவருடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்குன்னா பகவத் கைங்கரியம், பகவானுக்கு தொண்டு புரிவதையே அவர்கள் கழிக்கிறவனுடைய பொழுதையெல்லாம் போக்குகிறார்கள். இப்ப சொல்றா நமக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் இப்படி இருக்கிறார்களே சில பாகவதர்கள், அவர்களை உகந்து இருக்க வேணும். சில பேர் நல்ல என்ன சொல்றது ஞானமானா இருக்கும். காத்தால எழுந்தா ராமாயணம் வாசிக்கிறது, கீதா வாசிக்கிறதுன்னு அப்படின்னு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் சாதாரணமா நம்ம அது கொஞ்சம் ஒரு அசடு, எப்ப பாரு எத்தையோசின் பாஸ்டிங் இருக்கு. சில பேர் நல்ல அனுஷ்டாத்தாக்கள், நல்லா அந்த ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பின்மான பொழுதுல எழுந்து போய் ஒரு நதியில போய் தீர்த்த மாட்டுவோம். உடனே பல பேர் ஊர்ல என்ன சொல்லுவோம், ஐயோ என்னமோ அவர் ராத்திரில போய் ஏதோ இது மாதிரி குளிச்சுட்டு வருது பாரு அப்படின்னு ரொம்ப சாதாரண சாமானியமா பேசுவார்கள். அதான் சொல்றாரு இவர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. நீங்க நம்ம சிறந்த பாகவதர்களா நம்ம இருக்கணும் கூட அவசியம் இல்லை. சிறந்த பாகவதர்களா இருக்கக்கூடியவர்களை கண்டு ஐயோ இவர்கள் இப்படி இருக்கிறார்களேன்னு அவர்களுடைய பெருமையை நினைத்தால் போதும். அவர்களை புகழ வேண்டாம், அவர்களை இகழ வேண்டாம். அப்படி இருக்கிறார்களே என்று உகர்ந்தாலே போதும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அதே போல இவ்விடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபிகைகள், இந்த திருப்பாவையிலே சொல்லப்படக்கூடிய கோபிகைகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் நன்மை உண்டாக வேணுன்ற எண்ணத்தையே ரொம்ப பெரிய நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த எம்பெருமானை அடையக்கூடிய இந்த ஒரு முயற்சியிலே அவர்கள் பல பேரை அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நேற்றையே தெரிவித்தேன், 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் பரியந்தம் 10 பெண்களை இவர்கள் எழுப்பப் போகிறார்கள். நேற்றுக்கு புள்ளும் சிலம்பினகான்ற பாசுரத்திலே ஒரு பெண்ணை எழுப்பினார்கள், மற்றொரு பெண்ணை இன்னைக்கு எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்துல எழுப்பின பெண்ணானவள் இந்த இறை அனுபவத்துக்கு புதியவளாய் இருக்கக்கூடியவள். ஆனால் இந்த பாசுரத்திலே, இந்த கீசி கீசல்லங்கும்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் இந்த இறை அனுபவத்திலே நன்று கை தேர்ந்தவள். ரொம்ப பன்னெடுங்காலமாக அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டு அந்த இறை அனுபவத்தை செய்து வருபவளாய் இருக்கிறவள். அதனால அப்படிப்பட்ட பெண்மணியைத்தான் எழுப்புகிறாள். அவர்கள் உள்ள படுத்துருக்கா, வெளியில ஒரு குழுவா இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பெண்மணியை எழுப்புகிறாள். அம்மா பொழுது விடிஞ்சது அப்படின்னு, நீ எழுந்து வர வேண்டாமா, நாம் எல்லாம் நோன்பு நோக்க வேண்டும், அதனால நீ எழுந்து வர வேணும்னு அவள் இடத்துல தெரிவிக்கிறார்கள். அவள் கேட்கிறாள், பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னு கேட்கிறாள்.
அப்போ அந்த பாசுரம் தொடர்ந்து கிசுகி சென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஒசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமயாய் திற. பாசுரம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல கீசு கீசுன்னு ஆரம்பிக்குது. கீசு கீசுதான் ஒரு அடையாளம் சொல்றாங்க. ஒரு ஆனைச்சாத்தன் நேத்தி பாசுரத்துல என்ன சொன்னா, புல்லும் சிறந்திரகான் என்ன பட்சின்னு பேர் சொன்னது. ஆனா இந்த பாசுரத்துல என்ன சொல்றாரு, கீசு கீசெங்கும் ஆனைச்சாத்தன். ஆனைச்சாத்தன் அந்த பட்சியினுடைய பேரு, அந்த பறவையினுடைய பேர் என்னன்றது சொல்லிட்டான். கீசு கீசுன்னு சொல்லக்கூடியது அந்த பறவை எழுப்பக்கூடிய அந்த கால பொழுது விடிந்த உடனே அந்த பறவை எழுப்பக்கூடிய அந்த சப்தத்துக்கு கீசு கீசு ஒலி குறிப்பு. ஒருத்தர் போய் சொன்னான், எப்படி விழுந்தது, டமால் விழுந்தான். டமால்ன்றதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டான்? ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதுபோல இந்த இடத்துல கீசு கீசுன்னா தனியா ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அந்த பறவையினுடைய ஒலி அப்படின்னா கீசு கீசுன்னு கத்துறது தெரியக்கூடியது. ஆனைச்சாத்தம், ஆனைச்சாத்தம் அந்த பறவையினுடைய பேர். அந்த பறவைக்கு பல பெயர்கள் உண்டு. செம்போத்து பறவைன்னு பேரு, வலியன் பறவைன்னு பேரு, பரத்வாஜ பக்ஷின்னு பேரு, பலவிதமான பேர்கள் அதுக்கு இருக்கு. அந்த அந்த ஆனைச்சாத்தம்னு சொல்லக்கூடிய பறவையினுடைய ஒலி கேட்கிறது, அது அடையாளமா சொல்றாங்க. கீசு கீசு ஆனைச்சாத்தன், கீசு கீசுன்னு ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொல்றாரு. அடையாளம் கேட்ட உடனே சொல்றாரு, எங்கேயோ ஒரு ஆனைச்சாத்தன் பறவை கத்தித்துன்னா அது போய் பொழுது விடிஞ்சுடுத்துன்னு நீங்க சொல்றீங்களே, அதை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேட்கறேன். இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள், வெளியில இருக்கக்கூடியவர்கள், உள்ள இருக்கக்கூடியவள் அதை மறுப்பாங்க. அதுக்கு மேல மேல இப்படியே அந்த உரையாடல் வளர்ந்து கொண்டே போகும். இந்த கீசு கீசுன்னு சொல்றது ஒலி குறிப்புன்னு நான் சொன்னேன். அந்த பறக்கையினுடைய அந்த ஆனைச்சாத்தன்ற பட்சியை ஏற்படக்கூடிய அந்த சப்தத்துக்கு பேரு கீசு கீசு. அது கீசு கீசுன்னு கத்துறது, அதை தான் கீசு கீசுன்னு தெரிவிக்கிறார்கள்னு சொன்னேன். இப்போ வேதம் நமக்கு எல்லாம் பரம பிரமாணம். நம்ம எதற்கு அடிவத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னா, வேதத்தை அடி ஒற்றித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேணும். அதுதான் முதல் பிரமாணம். நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். அந்த கீசு அது வேதம்னு சொல்லக்கூடியது எப்படி பண்ணா, சப்தராசி. சப்தராசின்னா அதுக்கு ஒலி மட்டும்தான் உண்டு. இந்த காலத்துல புஸ்தகங்கள்லாம் இருக்கு, முன் காலத்துலாம் அதுக்கு புஸ்தகமே கிடையாது. அதுக்கு பேரே எழுதா கிழவின்னு. அதை எதுலையுமே எழுதி வைக்க மாட்டோம். அந்த காலத்துல ஓலைச்சுவடி இருந்த காலத்துல கூட அந்த வேதத்தை ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வைத்ததில்லை. இப்போ நம்மளுடைய சௌகரியம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மந்தமான புத்திக்கு அனுகுணமாக அதை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி புஸ்தகமா வச்சிருக்கோன்றது உண்மை. ஆனால் அதுக்கு எழுதா கிழவின்னு தான் பேரு. ஏன்னா அது சப்தராசி. குரு சொல்லணும், சிஷ்யர்கள் அதை கேட்டு குரு உச்சாரணம் பண்ணும், சிஷ்யர்கள் அதை கேட்டு அனுச்சாரணம், இவர் சொல்றதை கேட்டு அவளும் சொல்லணும். அப்படியேதான் அந்த வேதம் பன்னெடுங்காலம் அப்படியேதான் இருந்து வந்தது. அந்த வேதத்துல இந்த சப்தராசி கீச்சு கீச்சுன்னு சொல்றாங்க. இந்த சப்தராசியை சொல்லக்கூடிய காலத்துல எப்படியெல்லாம் இந்த வேதத்தை ஓதணும்னு சொல்லுகிறார்கள். கிரௌஞ்ச பக்ஷின்னு ஒரு பக்ஷி. இந்த கிரௌஞ்ச பக்ஷி என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கீழே மேல பறந்துட்டு இருக்கும் உயரமா. கீழே எங்கேயாவது ஒரு மாம்சம் கிடைச்சது, அதுக்கு இறை கிடைச்சதுன்னா என்ன பண்ணும், மேலேருந்து ஒரு குருன்னு ஒரு சப்தத்தை ஏற்படுத்தி கொண்டே, ஒரு ஒலியை ஏற்படுத்தி கொண்டே தன்னுடைய இரையை கவர்ந்து செல்லும். வேதமானது சொல்றது, இந்த கிரௌஞ்ச பக்ஷியினுடைய இது ரொம்ப கடோரமா இருக்கு, கேட்கறதுக்கே அவ்வளவு இதுவா இல்லை. அதனால இந்த கிரௌஞ்ச பக்ஷியின் ஒலியை போலே இந்த வேதத்தை சொல்லக்கூடாது. சரி, அப்போ யார் காதுலையும் கேட்காத மெல்லமா சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க.
அப்படி மள்ளமாகவும் சொல்லக்கூடாது. சரி, எல்லார் காலையும் விழும்படி ரொம்ப உச்சஸ்தாயில சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்லக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அது சொல்வதற்கு இனிமையாக சொல்ல வேண்டும். கவுஞ்ச பக்ஷியினுடைய ஒரு உச்சரிப்பை போலே கடூரமா இருக்கக்கூடாது, ஒடிய போலே ரொம்ப மெல்ல குரல்ல யாருக்கும் கேட்காத மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப இறையும் கத்தக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்னா, மத்தியமமா சாதாரணமா நம்ம பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே, பக்கத்துல இருக்கக்கூடிய பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி பேசுறோம் அதே போல ஒரு ஸ்வரத்திலே தான் அதை சொல்ல வேணும்னு எல்லாம் வேதம் சில விதிகளை எல்லாம் நியமித்திருக்கிறது. அப்போ அதே போல இந்த இடத்துல கீச்சு கீச்சுன்னு சொல்லக்கூடியது எப்படி சப்தராசியை போல வேதத்தை போல இருக்கக்கூடிய ஆணைச்சாத்தன் பறவையினுடைய இதுன்ற மாதிரி காட்டுகிறார்கள். கீசு கீசு அப்படின்னு சொன்ன உடனே ஆணைச்சாத்தன் பற்றி கத்தறதே விடியதுக்கு அடையாளமா எடுத்தே இத அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எங்கேயோ ஒரு ஆணைச்சாத்தன் கத்தினா அதை போய் நீங்க வந்து பொழுது விடிஞ்சுட்டுன்னு சொல்றீங்களே, அதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சி இல்ல. கீசு கீசு என்ன எங்கும் ஆணைச்சாத்தன். ஒரு இடத்துல ஒரு பட்சி மட்டும் கட்டல, இந்த ஊர் பூரா இருக்கக்கூடிய ஆணைச்சாத்தன் கத்திக்கொண்டே இருக்கிறது. அதை கேட்டும் உனக்கு வந்து தெரியலையா? எங்கும் ஆணைச்சாத்தன் எல்லா இடத்தையும் கத்துறதுன்றார். உடனே உள்ள படுத்துட்டு இருக்கோன்னு சொல்றார், நீங்களும் எல்லா இடத்துலையும் இருக்கீங்களே அப்படின்னா அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆணைச்சாத்தன் பறவைகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்களும் போய் அதை வந்து எழுப்பி விட்டுட்டீங்க. உங்களுக்கும் தூக்கம் இல்லை, அந்த பறவைக்கும் தூக்கம் இல்லை. அதனால இந்த ஆணைச்சாத்தன் கத்துறதெல்லாம் நான் முடிவுக்கு அடையாளமாகவே கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. இந்த ஆணைச்சாத்தன்னு சொல்லக்கூடிய பறவை நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே இருக்காதான். அது மலையாள தேசத்திலே ஏற்பட்ட பறவை. அது மலையாள தேசத்திலே இருக்கக்கூடிய பறவை. அதுக்கு ஆனஜாத்தம்னு பேரு. மலையாளத்தில் ஆனஜாத்தம்னு பேரு இது காட்டுகிறார்கள். இந்த பாசுரம் இன்னைக்கு இந்த கீசு கீசன் எங்கும் பாசுரம் அதுல எழுப்பப்படக்கூடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருடைய இது என்னன்னு கேட்டால், அவருடைய ஊர் எதுன்னு கேட்டால் திருவஞ்சிக்களம்னு சொல்லக்கூடிய ஊர். அது கேரள தேசத்துல தான் இன்னைக்கும் இருக்குது. ஆழ்வார்கள் இந்த மலையாள திவ்ய தேசங்கள் சில திவ்ய தேசங்கள் இருக்கு. இந்த ஆழ்வாராடைய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 108 திவ்ய தேசங்களிலே ஒரு 13 திவ்ய தேசங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த திவ்ய தேசங்கள்ல பார்க்கக்கூடிய சில ஆழ்வார்கள் பாடக்கூடிய சமயத்துல எந்த திவ்ய தேசத்தை பாடுறாலோ அந்த ஊர் அந்த பிரதேசத்துல என்ன பாஷை இருக்கோ அதே போல பாடுறார்கள். இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் மலையாள தேசம் சொன்னா, ஆனைச்சாத்தன்ற பறவை மலையாள தேசத்து பறவை. அதே மாதிரி மலையாள தேசத்துல திருநாவாயின்னு ஒரு திவ்ய தேசம். அந்த திருநாவாயின்ற திவ்ய தேசத்துக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பாடி இருக்கார். அந்த திருநாவாயில இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு தடவை சுவாமி ராமானுஜர் கிளம்பி போறார். நடையாதான் போடணும், நடையில தான் போடணும். நடை கதியில போறார். அந்த பிரயாணத்துல போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த திருநாவாய் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ள வேணும்னு அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்கிறார். திருநாவாய் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த மலையாளம் அறிந்தவர் என்ன சொல்றாராம், குறுக்கும்னா. குறுக்கும் அப்படின்னா பக்கத்துல தான், சமீபத்துல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ குறுக்கும்னா சமீபத்துல தான் இருக்குன்னு உடனே ராமானுஜர் நினைச்சு பார்க்கிறார். நம்மாழ்வாருடைய பாசனம் இந்த திருநாவாய்க்கு. அறுக்கும் வினையாயின அகத்தவன் பால் நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினாக்கு அறுக்கும் வினையாயின குறுக்கும் வகை உண்டு கொலோ. குறுக்கும் வகை உண்டு கொலோன்னு அந்த திருநாவாய்க்கு சொல்லக்கூடிய காலத்துல ரொம்ப வழி போகக்கூடியது எப்படி குறுக்கும்னு அந்த சமீபத்துல இருக்குன்றத சொல்லக்கூடியது குறுக்கும்ன்ற அதே அந்த மலையாள எழுத்து அதுவே பதத்தையே வச்சு அப்படியே வந்து நம்மாழ்வார் வாசனம் பாடியிருக்கார். இப்ப நினைச்சுட்டு ஆகிறார், ஆழ்வாருக்கு மலையாள திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்றோன்ற ஒரு எண்ணம் தோற்பிட்ட உடனே அந்த பிராதேசிகம் அந்த பிரதேசத்துக்கு உறுப்பிய பாஷையோடய அப்படியே எழுதிவிட்டாரே அப்படின்னு வந்து தோன்றது. இதெல்லாம் சில ஆச்சரியங்கள். அதே மாதிரி சீர்காழி காழிச்சீராம விண்ணகரம், சீர்காழி இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு காழிச்சீராம விண்ணகரம்னு பேர். அந்த ஊருக்கு திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனம், ஒரு 10 பாசனங்கள் பாடி இருக்கிறார்.
அந்த ஊருக்கு பாடக்கூடிய சமயத்துல என்ன பாடுறார்? வெட்டப்பழம் சிதைந்து மதுச்சொரியும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மி நீரே. ராமானுஜர் என்ன பண்ற, ஒரு சந்தர்ப்பத்துல இந்த காழிச்சீராம விண்ணகர பாசுரங்களுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணி கூட அர்த்தத்தை எல்லாம் தெரிவிக்கிறார். அப்படி அறிவிக்கக்கூடிய காலத்திலே, அர்த்தங்களை சொல்லக்கூடிய காலத்திலே இந்த தட்டப்பழம்ன்ற ஒரு சப்தம் வார்த்தை வந்தது இல்லையா? அதை பார்க்குற, தட்டப்பழம்னா என்ன பழம், அது பழுத்த பழமா காயா இருக்கிறதா அப்படின்னு ஒரு சரியான விவரணம் அவருக்கு புரியல. அதனால காத்துட்டு இருக்காரு, என்னன்னு சொல்ல, ஏதோ தட்டப்பழம்னா பழுத்த பழமா இருக்கும்னு ஒரு அனுமானத்தாலே சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றார், அங்க ராமானுஜர் ஒரு தடவை அந்த சீர்காழி, அந்த காழிச்சீராம விண்ணகரத்துக்கு தானே அந்த பெருமாளை சேவிக்கணும்னு போறாரு. அப்படி போகக்கூடிய காலத்திலே பார்க்கிறார், வழியில ஒரு தோப்பை கடந்து போறார். பசங்கள் மாம்பழத்தெல்லாம் பொறிச்சு போட்டு இருக்காங்க, ஊர் பசங்கள். கீழே இருக்க பையன் சொல்றான், டேய் தட்ட பழமா பறிச்சு போடுறான். ராமானுஜர் வயதுல மூத்தவர், காதல் விழுந்தது, ரெட்ட பழமா, நம்ம இந்த பதத்துக்கு தானே அர்த்தம் தேடிட்டு இருந்தோம்னு நேரம் உள்ள அந்த பையன் போனாராம். கண்ணா, தட்ட பழம்னா என்ன சொல்லு, தட்ட பழம்னா என்ன சொல்லணும், நல்ல நன்கு கனிந்த பழத்துக்கு தட்ட பழம்னு பேரு. அப்ப பாருங்க, சில இடங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிராதேசிகம், அந்த பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பாஷையை கொண்டே வந்து எழுதுகிறார்கள். சீராகார சுழங்கில் சிலகல் பிடித்தெரியா. திருமணியாழ்வார் தன்னுடைய ஒரு பிரபந்தத்தை, திருமணன்ற பிரபந்தத்தில் படம், சீராறு சுழகில் சிலநல் பிடித்தெரியா, சுழகுன்ற. நம்ம ஊர்ல மரம்னு என்ன சொல்றோமோ, அந்த திருமணியாழ்வாருடைய இந்த பிரதேசத்துல திருநகிரியில சுழகுன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இந்த இடத்துல பார்க்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். அதே போல ஆனைச்சாத்தன், அப்போ தெரிவிக்கிறார்கள், இந்த ஆனைச்சாத்தன் பறவை எல்லா இடத்துலையும் கத்துறது அப்படின்னு சொன்னா, அவட சொல்லிட்டா எல்லா இடத்தையும் கத்துறதுனா எல்லா இடத்தையும் நீங்க வந்து அந்த பறவை எழுப்பிட்டீங்க, அதனால அதை நான் ஒத்துக்க முடியாதுன்ற. உடனே அவர்கள் மற்றொரு அடையாளத்தை தெரிவிக்கிறார், கலந்து பேசின பேச்சு, கலந்து பேசின பேச்சு என்றார். இந்த பறவைகளானது கார்த்தால பொழுது விடிஞ்சது இல்லையா, பொழுது விடிஞ்சதுன்னா அந்த வந்து அதனுடைய பறவை குஞ்சுகள் எல்லாம் வந்து அதனுடைய இது இருப்பிடம் எங்கேயோ அதே இடத்துல அந்த கூட்டிலேயே இருக்கும். பறவையானது என்ன பண்ணும், அது உணவை தேடி போய் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த பெண்ணை வந்து திருப்பி கொண்டு வந்து சாயங்கால பொழுதுல கொண்டு வந்து அந்த பறவைகளுக்கு, குஞ்சு பறவைகளுக்கு கொடுக்கும், கூட இருக்கும்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆகுது, இந்த இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவு ஏற்படக்கூடிய காலம், ஐயோ நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு சொல்லி, அப்போ தன் குடும்பத்தினர் இடத்திலே ஒரு பறவைகளானது கூடி உலாவுகிறது அப்படின்னு பார்க்கணும். உதாரணமா பார்க்கலாம், அந்த காலத்துல பல வியாபாரிகள்லாம் உண்டு. கப்பல்ல ஏறி விதேசம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிட்டு எப்போ வருவான்னு தெரியாது, ஒரு 6 மாசம் ஆகும், ஒரு வருஷம் ஆகும். போற தேதி தான் நிச்சயம் பண்ணி சொல்ல முடியுமே தவிர, கையில கொண்டு போன சரக்கெல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அது முடிஞ்ச பிறகுதான் திரும்பி வருவார்கள். அப்படி அவர்கள் போகக்கூடிய நாள் ரொம்ப நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அந்த குடும்பத்தோடையே கொஞ்சம் நிறைய சமயத்தை செலவழிப்பார்கள். ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள்ல நம்ம குடும்பத்தை விட்டு போக போறோம், இந்த இனிய நினைவுகளோட நாம வந்து அந்த பிரயாணத்தை தொடங்குவோம்னு நினைப்பார்கள் இல்லையா. அவர்கள் ஒரு ஜீவனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு நல்ல நினைவுகளை அவர்கள்ட்ட ஏற்றிக்கொள்கிறார்கள். எப்படி நம்ம செல்போனுக்கு சார்ஜ் போடுறோமோ அதை போல, நமக்கு செல்போனுக்கு சார்ஜ் போடுதுன்னா உலகமே அஸ்தமிச்சது போல ஆகி போடுறது இல்லையா. எது இருந்தாலும், எது பர்சுல பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, செல்போன்ல சார்ஜ் இருக்கணும். அதை போல அவர்களும் என்ன பண்றார்கள், ஜீவனத்தை ஏற்றிக்கொள்கிறார்கள். தன்னோட குடும்பத்தோட நிறைய சமயங்களை செலவிட்டு ஜீவனத்தை ஏற்றி, அது போல இந்த பட்சிகளை பறவைகளும் என்ன பண்றது, அதுக்கு ஒரு பிரிவு ஏற்படுறது. அந்த பிரிவு ஏற்படக்கூடிய அந்த தன்மையினாலே கலந்து பேசின பேச்சுன்னு தெரிவிக்கிறார்கள். இது ஒரு அடையாளமா சொன்ன உடனே அவ உள்ள இருக்கக்கூடியவள் சொல்றா, என்ன இருக்கு, ராத்திரி எல்லாம் தூங்கி விட்டு கார்த்தால எழுந்து இப்படிதான் பேசுவார்களா, அவன் ஜோலிக்கு போக வேண்டாமா, அவனுக்கு இருக்க வேலைக்கு போக வேண்டாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா, அதெல்லாம் ஒரு அடையாளமா போய் சொல்றீர்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய அடையாளமே இல்லைன்றார்கள். கலந்து பேசின பேச்சு உள்ளுற பொருளால தெரிவிக்கிறார்கள். இந்த அர்த்தம் எல்லாம், இந்த வியாக்கியானங்கள்லாம் எழுதுகிறார்கள் இந்த ஆச்சாரியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அவர்கள் எப்படி, அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கலந்து பேசின பேச்சாதான் இருக்கும்.
அவர்கள் ஒரு வார்த்தை பேசினார்களே ஆனால் அதுல தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாம் கலந்து இருக்கும், வடமொழி எல்லாம் கலந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் மணிப்பிரவாளம்னு பேர். பல வியாக்கியானங்கள் இன்னைக்கும் திருப்பாவைக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. அதை சேவிச்சோம்னா அதை படிக்கக்கூடிய காலத்திலே பல எழுத்துக்கள் பல எப்படி இருக்குன்னா தமிழும் சம்ஸ்கிருதமும் சேர்ந்து சேர்ந்தே இருக்கும். ஸ்ரீயப்பதியாய் ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் அவாப்த சமஸ்த காமனாய் இப்படிலாம் எழுதிருக்காங்க வியாக்கியானத்தில். அதான் சொல்றேன். அகிலேய பிரத்யநீகனாய் இவ்வளவு 4-5 வார்த்தை சொன்னேன் இல்லையா? இதுல எது தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீயப்பதி யாழ்னு சொல்றது, ஆழ்னு சொல்ற சப்தம் தான் தமிழ். இது எல்லாம் சிவப்பதின்னு சொன்னா அந்த திருமகள் அந்த தாயாருக்கு நாயகனாய் இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் இந்த ஆழ்ன்ற சப்தம் தான் தமிழ். அவன் ஸ்ரீவைகுண்டத்தை வாசஸ்தானமாய் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது கலந்து பேசின பேச்சு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்கள் பேச்சுல ஒரு இதுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இப்ப திருப்பாவை அப்படின்னு நம்ம சொன்னோமே, ஆனால் திருப்பாவையினுடைய இது மட்டும்தான் அர்த்தம் தான் நம்ம சொல்றோம்னா இல்லையே. பரப்பர இடங்கள்ல இருந்து மேற்கோள்கள்லாம் எடுக்கிறோம், வேதங்கள்ல இருந்து எடுக்கிறோம், பகவத்கீதையிலேருந்து எடுக்கிறோம், இதிகாச புராணங்கள்ல இருந்து எடுக்கிறோம். அது போல கலந்து பேசின பல இடத்துலேருந்து பிரமாணங்களை எடுத்து பேசக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் என்ன சுவாமி கொஞ்சம் இதுவா தெரியலையே, கலந்து பேசின பேச்சு இப்படிதான் அர்த்தம் சொல்றது சரியா இல்லையே கூட கேட்கலாம். சாதாரணமா என்ன சொன்ன, கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அந்த இடத்துல இருக்க வாக்கியம் முடித்தான கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ. நான் இப்போ வார்த்தை பேசுறேன், நான் உங்களுக்கு கேட்கறதான்னா என் பேச்சு கேட்கறதான்னு தானே கேட்கணும். என்னுடைய பேச்சு அரவம் உங்களுக்கு கேட்கிறதான்னு சொல்லணுமா? அரவம்னா துவனி. துவனி என்னுடைய பேச்சு கேட்கிறதான்னு கேட்டுக்கலாமே. அரவம் கேட்கிறதா அப்படின்னு கேட்டால் துவனினா அது என்னன்னா உள்ளுரை பொருள். அதுல இருக்கக்கூடிய உள்ளுரை பொருள் உனக்கு புரிகிறதா? அஸ்தங்கதோ ஒரு பெரிய ராஜாவுடைய சபை, ஒருத்த சொன்னான் அஸ்தங்கதோ பாஸ்கரா, சூரியன் அஸ்தமித்தான்னு ஒரு செய்தியை சொல்றான். சூரியன் அஸ்தமித்தான்னு ஒருத்தர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்மளே பார்த்தா தெரியுது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து, மேற்கு திசையில 5 மணி ஆயிடுச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்க போறான்றது நமக்கே தெரியுது. ஒருத்தர் சொல்லிய நமக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த செய்தியானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குறிப்புகளை அனுப்பக்கூடியதாக இருக்கிறதுன்றாங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ராஜாவானவன் அந்த சூரியன் அஸ்தமிக்க போகிறான்றதை கேள்விப்பட்டானே, ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி நம்ம சபையை இதோட கலைச்சுட்டு அந்த புறத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். அந்த இடத்துல சில வைசியர்கள்லாம் இருக்காங்க, வாணிபம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறான், சரி நம்ம போய் கடையெல்லாம் கட்டி திருப்பி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சில பிராமணோத்தமர்கள்லாம் அந்த இடத்துல இருக்க. அவள்லாம் என்ன பண்றாங்க, சாயங்கால வேளையில சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய நாழியாச்சு, அதனால சந்தியாவந்தனம் பண்ண போவோம்னு இருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் என்ன, சூரியன் அஸ்தமனமானான்றது ஒரு செய்தி. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய குறிப்பு என்ன, உள்ளுரை பொருள் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குறிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. திருப்பாவை அந்த 30 பாசுரங்களையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நேரே ஒரு பொருள் சொன்னாலும் உள்ளே பல பொருளை தன்னுடைய கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த திருப்பாவைன்னு தெரிவிக்கிறார். இப்ப கலந்து பேசின பேச்சு அப்படின்னா இன்னும் தெரிவிக்கிறார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் கலந்து பேசின பேச்சு. இந்த ஆழ்வார்கள் 10 பேர் இருக்கார் இல்லையா, அவர்களுக்கு தான் ஒரு விருதாவளி கொடுக்கிறார்கள். பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள். ஏக கண்டர்கள்னா கண்டம்னா கொண்டை. ஒருத்தர் பேசினதையே மற்றொருவர் பேசக்கூடியதாய், அவரை மறுத்து பேச மாட்டார். இவர் சொன்ன கருத்தையே ஆமோதித்து அதை மேலும் வலியுறுத்தி பேசக்கூடியதாக இருக்குமே தவிர அவர்களுடைய வார்த்தைகள் இல்ல, அவருடைய வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பதை போல எந்த வார்த்தையும் இருக்காது தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆழ்வார்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஒரு ஆழ்வார்கள் மற்றொரு ஆழ்வார்களை புகழ்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வார்ன்ற ஆழ்வார் பாடுறார், செஞ்சொற்கவிகாள் உயிர் காத்தாட்சி. செஞ்சொற்கவிகள்னா கவிகளை பார்த்து சொல்றார். யார் அந்த கவிகள் அப்படின்னு கேட்டா, ஏனைய ஆழ்வார்களை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கோன்ற.
ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, வஞ்சக்கள்வன் மாமாயன், மதுரைக்கு பக்கத்துல இந்த கள்ளழகர்னு இருக்காரு இல்லையா, அவரை பத்தின விஷயம். வஞ்சக்கள்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சு உயிரும் உள்கலந்து நார் அறியா வண்ணும் என் நெஞ்சு உயிரும் அவையுண்டு தானே யாகி நிறைந்தானே. அந்த அந்த பெருமாள் என்ன பண்ணுவான், அழகர் கள்ளழகர் அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் என்னை பத்தி ஒரு கவி பாடணும், நானே பாடிட்டேன் நன்னா இருக்காது, ஒரு நாக்குல இருந்து நான் பாடுறேன்னு அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்ணுவான், நல்ல கவிகளை எல்லாம் தன்னை பத்தி பாடிட்டு இருப்பான். முதல்ல நாக்கை மட்டும்தான் கடன் கேட்பான். ஆனால் போக போக என்ன பண்ணுவான், நம்ம உடம்பு பூரா நிறைந்து அந்த மனசு பூரா நிறைந்து மொத்தத்தையும் அவனுக்கே நம்மை ஆக்கி விடுவான். அதனால நீங்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்கோன்னு ஆழ்வார்களை பார்த்து புகழ்ந்து பாடுறாரு. செஞ்சோர் கவிகாள். காஞ்சிபுரத்துல திரு அட்டபுயகரம், அட்டபுஜ பெருமாள்னு ஒரு பெருமாள், 8 புஜங்களோட இருக்கக்கூடிய பெருமாள். அவரை போத்தி புகழ வேணும் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார்ன்ற ஆழ்வார் வர்றார். வந்து அவரை சேவிக்கக்கூடிய காலத்திலே பார்த்தா ரொம்ப அழகா தெரிகிறார் அவருக்கு. அந்த பெருமாளுடைய வந்து அந்த பொலிவையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றதான், இவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆழ்வார் பாடி இருக்கணும், அதனாலதான் இப்படிப்பட்ட பொலிவு உடைத்தா இருக்கிறார் அப்படின்ட்டு அங்க யாருக்கிட்டே கேட்கறாங்க. இவருக்கு வேற யாராவது ஆழ்வார் இந்த பெருமாளை குறித்து பாடி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் முதலாழ்வார்கள் பாடி இருக்கிறார். பேயாழ்வார் வந்து தொட்டப்படையட்டும் தொலாத வெண்ணியான் அட்டபுயகரத்தான் அப்படின்னு அவர் பாடியிருக்கார். அதனாலதான் அவர் திருமங்கை ஆழ்வார் புரிஞ்சு கொண்டார், ஓஹோ இவருடைய இந்த பொலிவுக்கு காரணம் இந்த முதலாழ்வார்கள் பாடி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் அவர். செந்தமிழ் பாடுவார், அந்த பெருமான தான் பாடுற திருமங்கை ஆழ்வார் பாடுறது, செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிக்க மாட்டே. இந்த பெருமாள் யார் தெரியுமா, செந்தமிழ் பாடுவார். அவர் முதலாழ்வார்கள் என்ன சொல்றாங்கன்னா செந்தமிழ் பாடுவார், அவர்களாம் செந்தமிழ் பாடுவார்னு புகழ்கிறார்கள். செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிக்க மாட்டே. நம்மாழ்வார்ன்ற ஆழ்வார், அவருக்கு பெருமாள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறவர், எந்தனை நீ இங்கு வைத்தது ஏதுக்கென, இந்த உலகத்துல நீ என்னைய வச்சிருக்க அப்படின்னு பெருமாள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். பெருமாள் உடனே பதில் சொல்றார், நாளும் எந்த நக்கும் எந்த மக்கும் இன்பமதான் நன்னு கவி பாடவன கைமாறினாமை பகர்மாறன் பாடனை மார்க்குண்டாம் இன்பம். உன்னை எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா, நன்னு கவி பாடவன், என்னை பத்தி நல்ல வந்து கவிகள் எல்லாம் பாடணும் அதுக்காக வச்சிருக்கேன். உடனே நம்மாழ்வார் கேட்டாராம், என்ன போய் ஒரு கவின்னு சொல்றீங்க, எனக்கு முன்னாடி எவ்வளவு கவிகள் இருந்திருக்கார்கள், வியாச மகரிஷி, பராசர மகரிஷி, வால்மீகி பகவான், அவர்களெல்லாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி எவ்வளவு ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமொழி ஆழ்வார், 4 ஆழ்வார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாடாத பாட்டா நான் பாடிட போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைன்னா உனக்கே அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ அவர் எப்படி பாடுறாருன்னா, ஆழ்வார்களை பாடக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன் கவி பாடும் பரம கவிகளா தன் கவி தான் தன்னை பாடுவியாது, ஆழ்வார்கள் சொல்ற இன் கவி பாடும் பரம கவிகள்னு அவர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள்னு பார்க்கிறோம். அப்போ ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவராக, பேசித்தே பேசும் ஏக்க கண்டர்கள், அவர்கள் சொன்ன கருத்தை இவர்கள் மாற்றாத சொல்றார்கள், அது கலந்து பேசின பேச்சுன்றார். ஆனால் இப்படிப்பட்ட ஒற்றுமை ரிஷிகள் இடத்துல கூட கிடையாது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும், வியாசர்னு ஒரு மகரிஷி இருந்தான்னு தெரியும். அவருடைய சீடர் ஒருத்தர் ஜெய்மினின்ற மகரிஷி, சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாது. ஜெய்மினின்னு ஒரு மகரிஷி. இவர்கள் 2 பேரும் ஒரு சாஸ்திரம், ஒரு நூலை ஏற்றி இருக்கிறார்கள். வியாசர் எழுதின நூலுக்கு பேரு உத்தர மீமாம்சான்னு பேரு, ஜெய்மினி எழுதின நூலுக்கு பேரு பூர்வ மீமாம்சான்னு பேரு. அப்போ அந்த பூர்வ மீமாம்சா ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே அதாதோ தர்ம ஜிக்யாசா, அந்த வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்க வேணும் அப்படின்னு அவர் வந்து
அந்த கர்மகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தினுடைய முதல் பாகத்தினுடைய இதை அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும்னு அவர் தெரிவிக்கிறார். ஆனால் ஆச்சாரியனான வியாசர் என்ன சொல்றார்? ததாதோ பிரம்ம ஜிக்யாசா, வேதாந்த பகுதி, அந்த அந்த வேதத்தினுடைய பிற்பட்ட பகுதியா இருக்கக்கூடிய வேதாந்தங்கள். அந்த வேதாந்தத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த பிரம்ம ஜிக்யாசான அந்த பகவானை பத்தி, அவனுடைய தன்மைகளை பத்தி, அவனை அடைவதை பத்தி, அந்த பயன்களை பத்தி எல்லாம் பேசக்கூடியதா இருக்கு. அப்போ பார்க்கக்கூடிய காலத்துல ரெண்டு பேருக்கு என்னன்னா பலவிதமான கருத்துல வேற்றுமைகள், பல கருத்து வேற்றுமைகள். அதுபோல என்ன இவர் கருத்து வேற்றுமை சொன்னா ரெண்டு பேருடைய இதையும் விரோதங்கள் எல்லாம் பரிகரிக்க வேண்டிய கடமைகள் பல ஆச்சாரியர்களுக்குள்ள ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விரோத பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களுடைய கருத்துக்களிலே காணப்படவில்லை. அத கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலோ, இந்த மாதிரி கலந்து பேசியிருக்கேன், அது உனக்கு கேட்கலையோ அப்படின்னு அந்த உள்ளே உறங்கி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு சொன்ன உடனே அவள் அதுக்கும் ஒண்ணு இது பண்ணல. அதுக்கு பதில் சொல்றாங்க, ஐயோ இந்த பறவைகளுடைய பேச்சை கேட்டு உணர வேண்டிய ஒரு காலம் ஆயிடுச்சு. ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய இருந்தோம்னா என்ன பண்ணுவார்? ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கவிகள்லாம் கார்த்தால வேளையில அவர்களுக்கெல்லாம் நல்லா அந்த ஸ்துதி மங்களங்கள் எல்லாம் பாடி எழுப்புவார்கள். நீங்கள் இந்த மாதிரி பறவையினுடைய அடையாளத்தை, ஒரு பறவையினுடைய ஒளியை சொல்லி எங்களை எழுப்புகிறீர்களே, இது என்ன ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்பட்டதுன்னு ரொம்ப நொந்துக்கிறாங்களே. உடனே இவர்களுக்கு வெளியில எழுப்ப வந்ததுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்படுது. அவர் சொன்னா, பேய் பெண்ணே, பேய் பெண்ணேன்னா பேதமை உடையவளேன்னு அர்த்தம். இந்த மாதிரி கூட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால், ஞானிகளா இருக்கக்கூடியவர் பல பேர் பேயாகத்தான் இருப்பார். பேய் போல ஒரு நடவடிக்கைகள் தான் இருக்கு. திருமுகை ஆழ்வார் பெருமாள் இடத்துல திருநறையூர்ன்ற ஒரு ஊர், அந்த திருநறையூர்ல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இடத்துல போய் ரொம்ப சுவாதீனமா பேசுவார். ஏன்னா அவருக்கு அந்த திருவட்டாட்சர மகாமந்திரத்தை அவருக்கு போதனம் பண்ண, அவருக்கு கத்துக் கொடுத்தவரே அந்த திருநறையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான். அவரிடத்துல போய் கேட்கிறாரு, ஊர்ல எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. பெருமாள் கேட்டாரா, ஏன் உன்னை பைத்தியம்னு சொல்றா? நீர் என்ன காரியம் பண்ற? நீர் ஏதாவது ஒரு வினை ஆற்றினால் அதுக்கு எதிர்வினையாகத்தானே யாராவது ஏதாவது பண்ணுவாங்க. அப்ப பைத்தியம் சொல்ற அளவுக்கு நீர் என்ன பண்றன்னு கேட்டாராம். நான் ஒண்ணுமில்ல சுவாமி, உன்னுடைய நாமங்களைத்தான் பாடினேன். அத்தா அரியே என்றுன்னை அழைக்க. உன நான் எப்படி அழைக்கிறேன்? அத்தா அரி, எனக்கு தந்தையை போல இருக்கக்கூடியவனே, அரியனெல்லாம் நான் உன்னை புகழ்ந்து நான் மங்களாசாசனம் பண்ணுகிறேன். அவர்கள்லாம் எப்படி இருக்கா, என்ன பேசுறா தெரியுமா? பித்தா என் அழைக்கின்றார் பிறர் என்னை, என்னை பார்த்து பைத்தியம்னு எல்லாரும் சொல்றாளே. உடனே பெருமாள் சொன்னாராம், என்ன பாடுறதுனால தான் உன்னை பைத்தியம்னு சொல்றான், அதனால நீ என்னை பாடுறதை நிறுத்திடுன்னாராம். உடனே ஆழ்வார் சொன்னாராம், முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை கணம் நான் விடுகேனே. ஒரு முத்தை போல இருக்க, மணியை போல இருக்க, மாணிக்கத்தை போல ரொம்ப விலை உயர்ந்தவன் எனக்கு நீ, உன்னை எப்படி நான் விடுவேன்? என்னை பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு உன்னை நான் விட்டுட மாட்டேன்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடியவள் அந்த கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு உறங்கி கொண்டிருக்காள். அவங்க ஏந்துக்க முடியல, அந்த ஒரு சோம்பேறித்தனம் தான் இல்லை. அவள் உள்ளே ஏற்கனவே கிருஷ்ணனை உள்ளுக்குள்ளே தன் நெஞ்சாதே நினைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த அனுபவத்தை விட்டுட்டு அவளால் வர முடியல. ஆனால் இவர்களுடைய இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பகவானை அனுபவித்தால் மட்டும் போதாது, பாகவதர்களுடைய சங்கமத்திலே சேர்ந்து அவனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதை குறிப்பறிந்துதான் சொல்றாரு பேய் பெண்ணுன்னு தெரிவிக்கிறாரு. இந்த விஷயம் சில பேருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். பகவானே இருக்கக்கூடிய சர்வசக்தி யுக்தனா இருக்கிறான், எல்லாத்தையும் தரக்கூடிய பகவான் இருக்கக்கூடிய காலத்தையும் அவன் அடியாளர்களையும் போய் பற்ற விடுவதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? ஒரு ராஜாக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டது. மந்திரி சொன்னாராம், சரி பரவாயில்ல, இதை நான் நேரடியா உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் சபையெல்லாம் கூடிச்சு. ராஜா தன் காலில் ஒரு பாதிலை செருப்பு அணிந்து வராது, பாதரட்சை. அந்த பாதரட்சையை எடுத்து
அந்த சபைக்கு முன்னாடி வெளியில உள்ள அதை தாண்டி தான் வரா மாதிரி அந்த சபைக்கு வெளியில வச்சுட்டாங்க. வச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அது பக்கத்துல எழுதிச்சுன்னா இது ராஜாவுடைய பாதரட்சை இது அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்றான், வரக்கூடியவர்கள்லாம் அந்த ராஜாவுடைய பாதரட்சைன்னு பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப மதிப்பு அவர்களுக்கு. என்ன பண்றான், அந்த பாதரட்சையை எல்லாரும் தொட்டு கண்ணில் ஊத்தின்னு மொத்த பேரும் வராங்க. அந்த மந்திரி கேட்கிறாரு ராஜா இடத்துல, ராஜா நீங்க பாத்தீங்களா இந்த ஜனங்கள்லாம் பண்ணக்கூடிய அக்கிரமத்தை பாத்தீங்களான்னு. என்ன அக்கிரமம் நீ கண்டு இருக்க? இல்ல ராஜா, நீ பிரத்யட்சமா நீ இங்க இருக்க, நேரம் உன்னை நமஸ்காரம் பண்றதை விட்டுட்டு ஏதோ உன்னுடைய பாதரட்சையை வெளியில விட்டுருக்க, அதை பார்த்தா உனக்கு ஒரு இது ஏற்படலையா, உனக்கு ஒரு கோபம் ஏற்படலையா, ஒரு ஆத்திரம் ஏற்படலையான்னு கேட்டாங்க. அவர்கள் என்னுடைய பாதரட்சை இடத்திலேயே அவ்வளவு மதிப்பு வைத்தவர்களா இருந்தார்களே, ஆனால் என்னிடத்துல எவ்வளவு மதிப்பு வச்சுட்டுமா, அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அதை பார்த்து எனக்கு எதுக்கு மனசுல விகாரம் ஏற்பட போகிறது சொல்லணும். இதே நியாயத்தை நீங்கள் இது பண்ணி பாருங்கள். எம்பெருமானுடைய பாதரட்சை அந்த திருவடி நிலைகளை போல இருக்கக்கூடியவர்கள் இந்த பாகவதர்கள், இந்த அடியவர்கள். அப்போ இந்த அடியவர்களிடத்திலே நாம் எல்லாம் ஒரு மதிப்பு கொண்டு இருந்தோமே, ஆனால் கண்டிப்பா அது எம்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த காரியமாகத்தான் இருக்கும். சரி, என் அடியவர்களுக்காக இவன் இருக்கான் தெரிவிக்கிறான். சில பலன்கள்லாம் தெரிவிக்கிறார்கள், சில புண்ணிய காரியங்கள்லாம் பண்றோம் இல்லையா, நம்ம தெரிந்து பண்றோம், தானம் பண்றோம், பல பேருக்கு பல உதவிகள்லாம் பண்றோம், அதெல்லாம் புண்ணிய காரியங்கள், அதெல்லாம் நேரடியான புண்ணியங்கள். சில காரியங்கள் என்ன பண்றான், நமக்கு புண்ணியங்கள் அஜ்ஞாத சுகிருத்தம் வரும். சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு பண்றதுக்கு ஞாத சுகிருத்தம்னு பேரு, தெரியாத பண்ணக்கூடியதுக்கு அஜ்ஞாத சுகிருத்தம்னு பேரு. தெரியாத செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள். அப்போ எம்பெருமான் அப்படி எப்படி அதெல்லாம் எதெல்லாம் கணக்கிடுறான் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவருடைய பேர் என்னன்னு அவர் கேட்கிறார். அவர் பேர் கோவிந்தன் பேரு, அவர் பேர் கோவிந்தன் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு டிக் அடிச்சுக்கிறாங்க, வா கோவிந்தன் என்னுடைய பேரை சொல்றாங்க. இவர் எந்த ஊர்ல இருந்து வரார் அப்படின்னு கேட்டா, இவர் திருவல்லிக்கேணில இருந்து வரார் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ என்னோட ஊரை சொல்லிட்டான்னு ஒரு டிக், ஒரு புண்ணியத்துல டிக் அடிக்கிறாங்க. அது போல என்ன சொல்றாங்க, சிலர் அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க, அடியார்கள்லாம் நடந்து யாத்திரை போறாங்க, திருமலைக்கு யாத்திரை போறாங்க. அப்போ சில கள்ளர்கள்லாம் திருடர்கள்லாம் பின்னாடியே கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா பல சிப்பாய்களை வேற ஏதோ காரியமா அனுப்புறான். அந்த சிப்பாய்கள் சேரக்கூடிய சமயத்துல அதை பார்த்த உடனே, ஐயோ இவர்களெல்லாம் இவர்களுக்கு இந்த பக்தர்களுக்கு காவலர்களா வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவர்களை விட்டுட்டு போயிடுறான் அந்த திருடர்கள்லாம். ஆனால் எம்பெருமான் என்ன கணக்கு பண்றான்னா, என் அடியவர்களை காப்பாத்தினான்னு ஒரு புண்ணியத்தை அந்த சிப்பாய்கள் பற்றி எழுதுவான். ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு வீட்டுக்கு வெளியில, ஊருக்கு வெளியில ஒரு சத்திரத்தை கட்டி வச்சிருக்கான். அந்த சத்திரத்துல என்ன காரியம்னா, அவங்களுக்கு வெட்டியும் போய் காத்தால வேலையில அங்க போய் சூதாட வேண்டியது. ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு அந்த சூதாட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டு அந்த கிளம்பி வந்துட வேண்டியது. அந்த இடத்துக்கு கதவே கிடையாது. அதனால என்ன பண்றா, பக்தர்கள்லாம் போறா இல்லையா, அந்த போகக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்றா, ராத்திரி போன உடனே கொஞ்சம் சமயம் பொருள் கழிச்சு போனான்னா அந்த இடத்துல போய் படுத்துக்கிறாங்க. என் அடியார்கள் ஒதுங்க இடத்தை கொடுத்தாய், நிழலை கொடுத்தாய். ஒருத்தர் எங்கேருந்தோ தன்னுடைய விவசாயம் பண்றதுக்காக எங்கேருந்தோ ஜலத்தை கொண்டு வரணும், பாத்தி கட்டி எங்கேருந்தோ எடுத்து கொண்டு தன்னுடைய நிலத்துக்கு பாய்க்க போறோம். அது அந்த அடியவர்கள் போகக்கூடிய இதுல இருக்கு. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பண்றா, அவர்கள் தாகம் இருந்து அந்த பாகவர்கள்லாம் எடுத்து அந்த தீர்க்கத்தை குடிக்கிறாங்க. என்னுடைய அடியார்களுடைய விடாயை தீர்த்தாய்ன்னு சொல்றோம். இதெல்லாம் அஜ்ஞாத சுகிருதங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க புண்ணியத்தை கொடுக்குறாங்க. அது போல அந்த பாகவதர்கள் அடியவர்கள் திறத்திலே நாம பண்ணக்கூடியதெல்லாம் அஜ்ஞாத சுகிருதங்களாய் அவர்களிடம் திறத்திலே நாம காட்டக்கூடிய அந்த கௌரவியம், அந்த மதிப்புகள்லாம் அஜ்ஞாத சுகிருதங்களாய் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது, காட்டக்கூடியதாக இருக்கிறது. கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, பேய்ப்பெண்ணே.
பாகவதர்களோட சேராத நீ இருக்கியா, ஆனால் உன்னை பேய்கின்றேன்னு தெரிவிக்கிறான். அசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து மேல ஒரு அடையாளம் சொல்றான். இதெல்லாம் நான் அந்த அடையாளம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மேல ஒரு அடையாளம். அசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. அந்த ஊர்ல இவர்களெல்லாம் இடையர்கள் தானே. அவர்களெல்லாம் முக்கியமா அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும் வியாபாரத்துக்காக. அப்படி தயிரை கடையக்கூடிய காலத்துல என்ன ஆகுனா அதுல ஒரு ஓசை ஏற்படுது. அது முதல் ஓசை என்ன அப்படின்னா காசும் பிறப்பும். அவர்கள்லாம் என்ன பண்றா, நிறைய அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள், அந்த இடையர்களுடைய ஆபரணங்கள் அதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபரணம் கையில வளையெல்லாம் போட்டுருக்காங்க. அப்போ அந்த தயிரை கடையக்கூடிய காலத்துல என்ன ஆகுது, இந்த ஆபரணங்கள், இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுறது, அந்த வளையங்கள் ஒன்னோட ஒண்ணு வராயிறது, அதுல ஒரு சப்தம் ஏற்படுறது. அந்த ஓசை கேட்கறது கலகலப்ப கைவேர்த்து. அது மட்டும் இல்ல, வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர். அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் அப்படின்னா வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர். ஆட்சியர்கள்லாம் எப்பவும் இந்த பால் தயிரோடையே அந்த இடையர்கள்லாம் தன்னுடைய காலத்தை போக்குறதுனால ஒரு முடை நாட்டம் அவர்கள் இடத்துல இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப சொல்ற அந்த தயிரை கடையிறார்கள். இந்த தயிரை கடையக்கூடிய காலத்திலே அவர்கள் தலையில இருக்கக்கூடிய அந்த முடி போட்டு கொண்டை போட்டு வச்சிருக்கா. அந்த கொண்டையானது அவுந்து போடுறாங்க. அதுக்குள்ள நல்ல வாசனம் மிக்க நறுமணம் மிக்க புஷ்பங்களை எல்லாம் சூடி இருக்கிறார்கள். அந்த புஷ்பங்கள் அந்த கொண்டை அவுந்து போனோடனே அந்த நறுமணமானது எப்படின்னா அந்த இடத்த எல்லாம் பரவி நிற்கிறது. அந்த நறுமணம் வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. மொத்த கொண்டு தயிரை கடைகிறார்கள். ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. அந்த தயிர் கடைகிறானே அந்த அரவம் உனக்கு அந்த துவனியானது, உனக்கு அந்த சப்தமானது கேட்கலையோ, அது ஒரு அடையாளமாக தெரிவிக்கிறார்கள். அவருடைய அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கு. தயிர் கடையக்கூடிய காலத்துல அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே இந்த காசும் அவர்கள் ஒழித்துக் கொண்டே பாடுகிறார்கள். எப்படி இருக்கு கேட்டா, உத்காயதீனாம் மரகிந்த லோச்சனும் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்னஸ்ச நிர்மந்தன தோஷ மிஸ்ரிதோ நிரஸ்யதே ஏன திசாம மங்களம். அரவிந்த லோச்சனம். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா தாமரை கண்ணன். உத்காயதீனாம் அந்த அந்த எம்பெருமானை குறித்து, அந்த தாமரை கண்ணனா இருக்கக்கூடிய பெருமானை குறித்து ஒரு பாசன பாட்டெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த ஸ்ரீகள். அது மட்டும் இல்ல, என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த பாட்டினுடைய ஓசையானது எது வரைக்கும் போகுதுன்னா திவமஸ்பிருஷத்வனி. அந்த எம்பெருமானுடைய அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய வைகுந்த பரியந்தம் அங்கே கேட்கறதா. அந்த அளவுக்கு ஒரு அவர்களுடைய அந்த பாட்டினுடைய அந்த ஸ்தாயி, அந்த உச்ச ஸ்தாயில பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தத்னஸ்ச நிர்மந்தன சப்தம் மிஸ்ரிதோ. அந்த ததின்னு சொல்லக்கூடிய அந்த தயிரை கடைகிறார்கள். அப்படி கரையக்கூடிய காலத்துல பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த காசும் பிறப்புன்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள்லாம் ஒழிக்கிறது. தயிர்லேருந்து ஓசை கடைஞ்சுட்டே இருக்கு. தயிர் கடையக்கூடிய ஓசைகள் எல்லாம் கடைஞ்சு கொண்டு அந்த ஓசைகள்லாம் கேட்கறது. அது எங்க இல்லை பரமபதம் வரைக்கும் கேட்கறதுன்னா உன் காதுல விழலையான அர்த்தம் இந்த இடத்துல. இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள்லாம் சில கேட்கிறாங்க, இந்த ஆய்ச்சிகள்லாம் இடைப்பெண்கள் எல்லாம் பாடுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன் பாட மாட்டோம்? அவர்களுக்கு கண்ணனை குறித்து பாடுவதுதான் ரொம்ப செயலாக இருக்கிறது தெரிவிக்கிறார்கள். விக்ரோத்து காமா கில கோப கன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாதமோஜத் கோவிந்த தாமோதர மாதவேதி. ஒரு வீட்டுல இந்த ஆய்ச்சேரியில ஒரு பெண்மதி இருக்காங்க. அவ எப்படிப்பட்டவளா இருக்கான்னா தன்னுடைய சித்தத்தை நெஞ்ச கிருஷ்ணனிடத்துல வச்சவள். இந்த இடத்துல சொல்ல முராரி அர்ப்பித முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி. கண்ணனுக்கு ஒரு பேர் முராரின்னு பேர். முரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை கொன்றதுனாலே அவனுக்கு முராரின்னு பேர். அந்த முராரியனுடைய பாதத்திலே தன்னுடைய சிந்தையெல்லாம் தன்னுடைய நினைவை எல்லாம் வைத்தவளாக இருக்கிறார். அப்படியே சித்தவரமா பிடிச்சவளை போல கண்ணனே நினைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க.
வீட்டுல இருக்கவெல்லாம் என்ன பண்றா, இவளுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு செய்கை கொடுத்தா இவ கொஞ்சம் மாறுவா, நம்ம சொல்ற மாதிரி ஒரு டைவர்ஷன் வேணும்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நீ போய் வீட்டுல இருக்க பால் தயிர் இதெல்லாம் வித்துட்டு வான்னு சொல்லி ஒரு கூடையை கொடுத்து எல்லாம் பால் தயிர் எல்லாம் போட்டு அனுப்பி விட்டு விட்டுறாங்க. இவள் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒரு 4 வீடு போயிருப்பான். தயிர் வாங்கிக்கிறீங்களா, பால் வாங்கிக்கிறீங்களா, வெண்ணெய் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டே போறான். ஆனா அந்த கிருஷ்ணனுடைய நினைவானது அவள் நெஞ்சை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப எதோ போனவன் என்ன பண்றான், கோவிந்த தாமோதர மாதவி விக்ரேது காமா, விக்ரயம் பண்றது கூட்டு போயிட்டாங்க. இல்லைங்க, கண்ணன் வாங்கலையோ கண்ணன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், மாதவன் வாங்கலையோ பெருமாளே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பாட்டுல என்ன பாடத்துக்கு மட்டும் அவர்கள் சாமர்த்தியம் படைத்தவர்கள் இல்லை, கண்ணனே விற்கிறதுக்கும் சாமர்த்தியம் படைத்தவர்கள். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சாமர்த்தியம் மிக்கவளா இருந்தா ஐயோ அந்த பிள்ளையா அந்த ஊரை விட்டு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு. அது போல இவன் எப்படி பண்றாங்க, கண்ணன் வாங்கலையோ கோவிந்தன் வாங்கலையோ பாவம், தன்னுடைய நெஞ்சத்தை அங்கேயே வச்சாள். தன் கையில தயிர் இருக்கு பால் இருக்குன்றது கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை. கண்ணனுடைய நினைவாகவே இருக்கக்கூடியவளா இருக்கிறார்கள். இதே மாதிரி பெரியாழ்வார் ஒரு வாசனம் பாடுறார். திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காசிவாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாத்திரி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். காசிவாய்க்கரம் விற்கணும்னா ஒரு துர்பிக்ஷமான பஞ்சம் ஏற்பட்ட காலம். அப்படி பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல கூட அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அந்த வறியவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா, கரவாது மாற்றி சோடிட்டு, வீட்டுல என்ன இருக்கும் அந்த விதை நெல் இருக்குமே, அந்த விதை நெல் விதைக்கிறதுக்காக அடுத்த வருஷம் இது பண்ணணும், அவர்களுக்கு அந்த ஜீவனத்துக்கே அதுதான் உபாயம். அந்த விதை நெல்ல கூட அந்த துர்பிக்ஷமான காலத்திலே பூமியில விளையிலே விதை நெல்லை எல்லாம் அவித்து அந்த துர்பிக்ஷ காலத்திலே அன்னதானம் பண்ணக்கூடியவர்களை, அறநெறியிலே திளைத்தவர்களா இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை அவருடைய தன்மை எத்தகைத்தவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே பேசாவா அவருடைய இது செயல் எப்படி இருக்குன்னா, பகவான் இடத்திலே அப்படியே ஆழ்ந்த பக்தியை உடைய பேசாமா குருடோத்தமா கிளறு சோதியாய் குரலா என்று இப்படியே பெருமாளுடைய திருநாமங்களே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு லைசன்ஸ் கொடுக்குறேன், ஒரு உரிமை கொடுக்குறேன். நான் பெரியாழ்வார் என்ன உரிமை, பேசுவார் அடியார் யார் இந்த மாதிரி பேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலான்னு பேசுறார்களோ அப்படிப்பட்ட அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே, அந்த வித்தல கூட பரவாயில்ல என்று சொல்லக்கூடியது. எப்படி அந்த கோபியானவள் கண்ணனையே விற்கிறேன்னு சொன்னாலும் அந்த கிருஷ்ண பக்தராயக்கூடிய பெரியாழ்வார் அதே சொல்றாரு, என்னை விற்கிறதும் என்னை விற்கவும் பெறுவார்களே, நானே லைசன்ஸ் கொடுக்குறேன், என்னை விற்க கூட விற்றுக்கலாம் தெரிவிக்கிறார். அசுந்திரப்பும் கலகலப்ப கைவேத்து வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் வசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. இவ்வளவு அதையாவது சொல்லியிருக்கோம். தயிர் கடையிற ஓசை, ஆபரணங்கள் ஒலிக்கிற ஓசை, பாட்டு பாடக்கூடிய ஓசை, இதெல்லாம் சொல்லி நீ உனக்கு காதல விழலையான்னு கேட்கறவன். உடனே அவர் சொல்றார், தயிர் கடையில போய் ஒரு அடையாளமா நீங்க சொல்றீங்களே, இந்த ஆய்ப்பாடி கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்டதா என்று வாங்க குணம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க. அதனுடைய முளைக்கண்டு ஒரு தடவை கையை வச்சா போதும், அப்படியே குடம்படமா அண்டாமா ரொக்கக்கூடிய பசுக்கள் இந்த இடத்துல இருக்கு. 24 மணி காலமும் பசுக்கள் பாலை கறந்துட்டு இருக்கு. இடையர்களுக்கு வேற ஓய்வு ஒழிச்சல் நின்று என்ன பண்றாங்க, அந்த தயிரை கடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதை போய் ஒரு அடையாளமா சொல்றீங்க, இதெல்லாம் அடையாளமே அன்னு தெரிவிக்கிறார்கள். பார்க்கலாம் ஒரு சமயத்துல நம்மளால எதுவுமே பதில் சொல்ல முடியலன்னா நம்ம நிறைய மறுப்பு சொல்றோம், அவரோட பேசிட்டு இருக்கோம். நம்ம காட்டுல பேசக்கூடியவர் ரொம்ப புத்திசாலியாக தான் என்ன பண்ணுவோம், சுவாமி ஒவ்வொன்று பேசி என்னால ஜெயிக்க முடியாது, நான் உங்களை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே போல இவர்கள் என்ன பண்றா, அப்படியே சரண் எடுத்துட்டார்கள். பேய் பெண்ணேன்னு முதல்ல சொன்ன, இப்ப சொல்றார் நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளாய்னா இந்த குழுவுக்கே நீதான் தலைவியை போல இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய உன்னிடத்திலே நாங்கள் பேசி ஜெயிக்க முடியுமா?
நாங்கள் எது சொன்னாலும் அதுக்கு பிரதி உத்தரம், அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களை எங்களுடைய நாவு இதுபடியும்படி வர்க்கமடையும்படி வார்த்தை சொல்லக்கூடியவளா நீ இருக்கிறாய். உன்னுடைய நாவுடைய பார்க்கக்கூடிய காலத்துல நீதான் எங்கள் குழுவுக்கு தலைவின்றது தெரியும். அப்ப தலைவினா சில கடமைகள்லாம் உனக்கு உண்டு இல்லையா? தலைவன் தானே தொண்டனை நடத்த வேணும். தொண்டன் தலைவன் நடத்துறது எங்கேயாவது உண்டா? எங்கேயுமே கிடையாது என்று சொல்லக்கூடியதா. அதனால நீ எங்களை இந்த நோன்புக்கு நீயே எழுந்து இந்த நோன்புக்கு எங்களை அழைத்து செல்ல வேணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறார்கள். அப்போ அதை கேட்டுக்கூடிய உள்ளவர்களுக்கு தன்னுடைய தவறு என்னன்றது புரியுது. ஐயோ, என்ன போய் தலைவின்னு சொல்லிட்டீங்களே, நான் இதுதான் என்ன நினைச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு நான் அடிமைப்பட்டவள், உங்களுக்கெல்லாம் நான் விதேயப்பட்டவள், உங்கள் சொன்னபடி நான் கேட்டு நடக்கணும்னு நான் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல என்ன போய் தலைவின்னு சொல்லிட்டீங்களே, இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கொடுக்கும், நான் கதவை திறக்கிறேன். அப்படி கதவை திறக்கிற சமயத்துக்குள்ள நீங்கள் எல்லாம் எம்பெருமான் பகவானுடைய நாமங்களை எல்லாம் சங்கீர்த்தனம் பண்ணும்போன்னு சொன்னாங்க. நாயக பெண் பிள்ளாய் அமுனஹா தபனாதிசாயி எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மஹதி குரு பங்கிஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. எத்திராஜ சப்ததி அப்படின்னு ஒரு கிரந்தம் வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது. அது சொல்றாரு, நாயக பெண் பிள்ளாய்ன்ற இடத்துக்கு சேர ஒரு இது தெரிவிக்கிறார். இந்த ஆச்சாரியருடைய குரு பரம்பரை இருக்கு, அது எப்படி இருக்குன்னா ரொம்ப விலட்சணமான குரு பரம்பரை. அவிச்சின்னம் ஒரு தொடர்பு விட்டு போகாத ஒரு சங்கிலியை போல அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குரு பரம்பரை ஆச்சாரியர்களுடைய அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த குரு பரம்பரையிலே நடுநாயகமாய் நாயக பிள்ளையாய் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த எதிராஜர்னு சொல்லக்கூடிய ராமானுஜர். அதான் சொல்றார், எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ. ஆச்சாரிய இருதயத்திலே அந்த ஆச்சாரிய அந்த குரு பரம்பரையிலே அந்த ஆச்சாரிய ஆரத்திலே நடுநாயக கல் போலே விளங்கக்கூடியவர் அந்த எதிராஜர்னு தெரிவிக்கிறார். நாயக பெண் பிள்ளாய் நாராயண மேல பாடு சொன்னாள். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நீ பாடுன்னு சொல்லிட்ட, நாங்க நாராயணா கேசவா எல்லாம் பாடிட்டோம். கேசவன்ற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் காட்டுகிறார்கள். கேசவஹா கிளேஷ நாசனாகா, நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் கேசவன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, கா ஈஷகா அப்படின்னு சொன்னதுனாலே அனைவருக்கும் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் நியமிக்கக்கூடிய ஈசனா இருக்கிறான் ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறது. கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை வடிவிலே வந்த அரக்கனை ஒழித்தான், அதனால கேசவன். நல்ல அழகிய மயிர் முடியை உடையவன், கேச பாசங்களை உடையவன், அதனால கேசவன். திருக்கண்ணபுரம்னு ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சௌரிராஜ பெருமாள்னு பேரு. அவர் அலங்காரத்துல ஸ்பெஷல் அலங்காரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சௌரின்னு சொல்லக்கூடியது அதை சாத்திப்பார், அதுதான் அவருக்கு ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த எம்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ பாடினார்கள். பாடினாலும் இவள் எப்படி இருக்காள் அப்படின்னு பார்த்தால் கேட்டே கிடத்தியோ, அப்படியே படுத்து கொண்டேதான் இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது, இவர்கள் எல்லாம் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார்கள். எட்டி பார்த்தா இந்த எம்பெருமானுடைய இந்த நாம சங்கீர்த்தனம் எல்லாம் அவர் கேட்கிறாள் இல்லையோ. அதனால அவர் திருமேனில ஒரு பெரிய அவளுடைய அந்த வடிவிலே ஒரு பெரிய பொலிவு தெரிகிறது. அந்த பொலிவை பார்க்கிறார்கள். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் இரவேலோ எம்பாவாய். தேசமுடையாய்னா தேஜஸ்னா ஒரு பொலிவு ஏற்படுறது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வு, இந்த காலத்தில் நடந்த நிகழ்வு ஐதீகத்தை தெரிவிக்கிறார்கள். ராஜேந்திர சோழபுரம்னு ஒரு ஊர். இந்த ராஜேந்திர சோழபுரத்திலே ஒரு அந்தன பரப்பிலே ஒரு பிள்ளை ஒருத்தன் இருந்தான். நல்ல பிள்ளையா, வீட்டுக்கு அடங்கின பிள்ளையா, நல்ல அவனுடைய அந்த குலத்துக்கு தகுந்த நடவடிக்கைகளை உடையவனா இருக்கக்கூடியவன் அந்த பிள்ளை. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்துல திடீர்னு என்னாச்சு, அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த குடுமையை அந்த சிகையை கட் பண்ணி போட்டுட்டான்.
பூனலை தூக்கி அவுத்து போட்டுட்டான். நெத்திக்கிட்டு கூடிய அந்த திருமண் காப்பெல்லாம் அழிச்சுட்டான். அவன் மாத்திரம் எங்கேயோ போறான் வரான், என்ன காரியம் பண்றான்னு தெரியல. அப்பா அம்மா எல்லாம் சொல்றா, என்ன இது இந்த மாதிரி பண்றீ, நீங்க பண்றதுலாம் தப்பு காரியம் இல்லையான்னா அவர்களெல்லாம் எதிர்த்து பேசுறான். அவர்கள் சொல்றதை கேட்கல, எதிர்த்து பேசுறான். என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த பிள்ளை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. பெற்றோர்கள்லாம் ரொம்ப கவலையோட இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாள் திடீர்னு அந்த பிள்ளை யாத்திரிச்சுக்குமா வீட்டுக்கு வராங்க. வரக்கூடிய காலத்தை பார்த்தா திருப்பி பழைய போலவே ஒரு சின்ன ஒரு சிக்கை ஒன்று வச்சுட்டு இருக்கான். பின்னாடி நெத்தி நிறைய திருமண் காப்பு விட்டு இருக்கான், பூனலை தரிச்சுட்டு இருக்கான். நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் நல்லா உடுத்திட்டு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் பாக்குறாங்க, வீட்டுல அம்மா, உறவுக்காரர்கள், தாத்தா, பாட்டி மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிள்ளையோட அப்பா கேட்கிறாரு, நீ கூரத்தாழ்வானை சந்தித்தாயோன்னு கேட்டார். உடனே ஆமான்னு போதும், அவர் அது மேல வேற எதுவுமே கேட்கல, வேற எதுவுமே கேட்கல. பக்கத்துல இருக்கவெல்லாம் கேட்டாலாம், நீங்களும் அவனோட போல, அவன் கூரத்தாழ்வான பார்த்ததுனாலதான் இப்படி மாறி இருக்கான்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாலாம். வேதமே சொல்றது, ரூபமே வாசியகி தன் மகிமானம் வியாச்சஷ்டி. சில பேருடைய அந்த ஆகிருதி, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவித்தாலே போதும், அது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். மற்றொரு உதாரணம் சொல்றேன். சுவாமி ராமானுஜர் யஜ்யமூர்த்தின்னு ஒருத்தர், ஒரு மாயாவாத்தியர். அவரிடத்துல வாதப்பூர் பண்றார். எத்தனை நாள் கேட்டா 18 நாள் நடந்தது வாதப்பூர். 17 நாள் இடைவிடாம இவருக்கும் வெற்றி இல்லை, அவருக்கும் வெற்றி தோல்வி யாருக்கும் நிர்ணயம் பண்ண முடியல. வாதப்பூர் நடக்கிறது. கடைசியில 17ஆம் நாள் அன்னைக்கு சாயங்காலம் அந்த யஜ்யமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல ராமானுஜருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே தலை கவிழ்ந்தவராய், நாளைக்கு இதுக்கு உத்தரம் சொல்றேன், இதுக்கு பதில நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு சபையை விட்டு வந்துவிட்டார். தன்னுடைய ஆராதனை பெருமாளுக்கு திருவாராதனத்தெல்லாம் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் பண்றார். அவருக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் எல்லாம் பண்றார். அப்புறம் ரொம்ப கவலையோடு படுத்துக் கொள்கிறார். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார் போன்ற பெரிய பெரிய ஆச்சாரியர்களாலே கட்டமைக்கப்பட்டு இவ்வளவு காலம் ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த பெருமையெல்லாம் குலைக்கும்படி நான் இந்த சம்பிரதாயத்தை பிறந்துட்டேனோ அப்படின்னு ரொம்ப கவலையோடு படுத்துக் கொள்கிறார். அவருக்கு ஒரு கனவு, சொப்பனத்திலே காட்சி, தேவபெருமான், வரதராஜ பெருமான் அவருடைய கனவுலே வர்றார். அவருக்கு சொல்றாரு, ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்? ஆளவந்தான்னு சொல்லக்கூடிய ஆளவந்தான் அருளி செய்த சித்தித்திரயம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த சித்தித்திரயத்துல மாயாவாத கண்டனம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில நீ பார்த்தாயானால் இந்த யஜ்யமூர்த்திக்கு சொல்ல வேண்டிய பதில்கள் எல்லாம் அந்த பகுதியில இருக்கு. அதை கொண்டு நீ நாளை உன்னுடைய வாதத்தை தொடங்குவாயாக, வெற்றி உனக்கேன்னு சொல்றாரு. சரின்னு அப்படியே தூக்கி வாரி போடுறது, சரின்னு எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகம் வருது. சரி, என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சு போச்சு. மறுநாள் காத்தால சபைக்கு கலந்துட்டார். ரொம்ப அழகா அவருக்கே இருக்கக்கூடிய அந்த காவி வஸ்திரம் என்ன, கையில திருதண்டம் என்ன, 12 திருமண் காப்புகள் என்ன, அழகிய சிகாபந்தம் என்ன, ரொம்ப புன்முறுவல் என்னன்னு சொல்லும்படியா ரொம்ப அழகா அந்த சபைக்கு போகக்கூடிய காலத்திலே ஒரு ரொம்ப தேஜஸ், அவரை பார்த்தாலே எல்லாம் மயங்கி விழும்படியாக ஒரு தேஜஸோட அவர் போறார். அப்படி போகக்கூடிய காலத்திலே அந்த சபை உள்ள போனார். வாதமே பண்ணல. உள்ள போனவனே அந்த யஜ்யமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார், வேறொத்த மரம் போலே ராமானுஜருடைய திருவடிகளிலே விழுந்தார். ராமானுஜர் உடனே கேட்டாரா, முன் வாதமே நாம முடிக்கலையே, நேற்று நீர் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதிலே சொல்லலை, அந்த பதில் சொல்றதுக்கு நான் சித்தமாக வந்திருக்கிறேன், நான் பதில் சொல்றேன். சுவாமி, உங்களுடைய பதிலை கேட்டு நான் இனிமேல்ட்டு இன்னும் அனர்த்தம் பட வேண்டாம். எவ்வளவோ 17 நாள் உங்களிடத்திலே வாத போன்ற இதிலே உங்களிடத்திலே பலவிதமான அபச்சாரங்களை பட்டேன். இதுக்கு மேல இந்த ஆத்மா அபச்சாரங்களை தாங்குவதற்கு இடமே இல்லை சுவாமி. கண்டிப்பா நீர் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய உருவத்தை பார்த்தாலே நேற்றுக்கு எப்படி நீர் கவிழ்த்தலை இட்டு சென்றீர். இன்னைக்கு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கையிலே பிடித்த அந்த திருதண்டமும் இந்த காஷாய வஸ்திரமும் சொல்லுகிறது வெற்றி உமக்குத்தான் சொல்றது சுவாமி. இனிமேல் நான் உம்மிடத்திலே அபச்சாரப்பட மாட்டேன். அதனால இந்த யுத்தத்தெல்லாம் முடிச்சு என்னை சீடனாக அங்கீகாரம் செய்ய வேணும்னு சொன்னான். அப்படிதான் தெரியும். சில பேருடைய தேஜஸ், பெரியவர்களுடைய தேஜஸ் ஆனது எவ்வளவு தூரம் பரவக்கூடியதாக இருக்கிறது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேசமுடையாய் திரவேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படக்கூடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டால் குலசேகர ஆழ்வார் எழுப்புறார்.
முதல்ல இந்த 3 விழிகள் இந்த பாசுரத்துல உண்டு. பேய் பெண்ணேன்னு ஒரு விழி, நாயக பெண் பிள்ளாய்னு ஒரு விழி, தேசமுடையாய்னு ஒரு விழி. இந்த பேய் பெண்ணேன்றத 2ஆ பிரிச்சு, பேய்னு ஒண்ணு, பெண்ணேன்னு ஒண்ணு. இந்த குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். பெயரே எனக்கு யாவரும். அவர் சொன்னாரா, சுவாமி நீ உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு குலசேகர ஆழ்வார்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாராம், எல்லாரும் பெயரே எனக்கு யாவரும். எனக்கு இந்த ஊர்ல இருக்க பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி தெரியுதுன்னு. ஐயோ இப்படிலாம் கூட சொல்லலாமா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர்கள்லாம் உங்களை என்ன நினைப்பார்கள்? நீங்க இந்த கருத்தை பிறர் கருத்திலே நீ அவர்கள்லாம் பைத்தியம் நினைச்சா உங்களை என்ன நினைப்பார்கள்? நான் யானுமோ ஒரு பேயனே, அவர்களுடைய கருத்தால நான் பைத்தியம், யானுமோ ஒரு பேயனே அப்படின்னு சொன்னாராம். எவருக்கு அதனால என்ன, அவர்கள் என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டோம், நான் அவர்களை பைத்தியம் நினைச்சுக்கிறேன். அதனால பேய் பெண்ணே, பேய்ன்றது சப்தத்தை இது பண்றாங்க. பெண்ணே பெண்ணேனா அந்த ஸ்திரீ பாவனையில இவர் என்ன பண்றாரு, அந்த குலசேகர பெருமாள் ஒரு அந்த பெருமாள் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பெண் பாவனையில சில பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணனுடைய இதுல ஆட்சியர் பாவனையில ஏர்மலர் பூங்குழலாயர் மாதர் எனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுதற் காசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு ஒரு பெண்ணை வர சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், எங்க வந்துரு அப்படின்னு கேட்டால் யமுனை ஆத்தங்கரைக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டா, வந்து நிற்கிறான். ஏறுமல பூசி நடுங்கி யமுனையாற்றில் வாறு மணல் பொன்னில் புலர நின்றேன், வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். வாசுதேவன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா வசுதேவனுடைய பிள்ளை, அதனால வாசுதேவன். வசுதேவன் கீழே சொல்லிருந்தோம், வசுதேவன் ரொம்ப சாது, அவன் புள்ள நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நினைச்சேன். நீ என்ன பண்ண, இந்த நெகுனை ஆத்தங்கரையில குளிர் காலத்திலே குளிர் வந்து அப்படியே ஊசி போல குத்துறது, இங்க கொண்டுதான் என்னை நிறுத்திட்டியே அப்படின்னு ஒரு ஆட்சியினுடைய பாவனையில ஒரு 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. மற்றொரு பாவங்கள் 10 பாசுரம் எப்படின்னா தேவகியினுடைய பாவனை. அதாவது கண்ணனுக்கு இயற்கையாக தாயாரானவள் இந்த தேவகி. தேவகி என்ன பண்றாருன்னா, எல்லா இந்த கண்ணன் பிறந்தானே தவிர அந்த பிறந்த ராத்திரியிலே போய் நேரம் நந்தகோபன் வீட்டுக்கு போயிட்டான். நந்தகோபன் யசோதை இடத்துல தான் வளர்றான். 12 வருஷ காலம் அந்த கண்ணனுடைய வைபவங்களை எல்லாம் கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள் அந்த பாக்கியசாலிகள் யாருன்னா அந்த நந்தகோபன் யசோதையன் தானே தவிர இவர்கள் இல்லை. அப்போ அந்த தேவகி பாவனை பாடுறாங்க. நந்தன் பெத்த நன்னல்வினை இல்லா நங்கள் போன் வசுதேவன் தெத்திலனே. நந்தகோபாலன் எவ்வளவு புண்ணியவான், உன்னை பக்கத்துல வச்சுட்டு உன்னுடைய சேஷ்டிதங்கள் வைபவங்களை எல்லாம் அனுபவித்தானே, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெத்தாளே. தேவகி சொல்றா, எல்லா கண்ணனுடைய அனுபவத்தெல்லாம் யார் பெற்றான்னா தேவகி தான் பெற்றாள். அதனால அவள் எப்படி பண்ணுவாள், தெய்வ நங்கை யசோதை பெத்தாளே. மொத்தர் ஒரு தாயை போல பாடுறான். மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். மணி வயிறு வாய்த்தவனே பெண்ணிலங்கை போன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே அகவனே தானேர். ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு எப்படி தாலாட்டு பாடுவாள், அதே ரீதியிலே இந்த ராமனுக்கு திருக்கண்ணபுரத்து பெருமாளை குறித்து ஒரு பாட்டு பாடினால்தான் பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய். அடுத்தது நாயக பெண் பிள்ளாய். நாயகன் அப்படின்னா ஒரு ஊருக்கு நாயகனா இருக்கணும், ராஜாவா இருக்கணும். இந்த குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, கொல்லிகாவலன் உடல் நாயகன் ஒழிக்கோன் குலசேகரன். அவர் க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவர். திருவஞ்சிக்களம்னு சொல்லக்கூடிய திருக்கொல்லி மாநகரன்ற ஒரு பிரதேசத்துக்கு ராஜாவா இருந்தவர். அதனால நாயக பெண் பிள்ளாய், நாயகனா இருந்தவர் புரிந்தார். அது மட்டும் இல்ல, தேசம் உடையா தேஜஸ் புரிஞ்சு நல்ல தேஜஸ் புரிஞ்சவராக இருக்காங்க. பகவான் கண்ணன் கீதையில சொல்றான், சத்திரியர்களுடைய அடையாளம் லட்சணம் என்னன்னு கேட்டால் அந்த தேஜஸ் தான் தெரிவிக்கிறார். சௌரியம் தேஜோ திருதிருதாட்சியம் க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சத்திரிய தர்மம் என்னன்னா இந்த தேஜஸோட விளங்கக்கூடியது தான். இவர் க்ஷத்ரிய வம்சத்துல வந்தவரனால
அல்ல அந்த தேஜஸோட விளங்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டாரு. அதுக்கு மேல காசும் பிறப்பும் கலகலப்ப கை சீனிக்கையே சொன்னேன். காசும் பிறப்பும்னா அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த நகைகளுக்கு பேர் காசும் பிறப்பும். இந்த குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தில் கூட அந்த மாதிரி ஒரு திருவாபரணம் ஒரு திருட்டு போன கதை ஒண்ணு உண்டு. குலசேகர ஆழ்வாருக்கு எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப ராமாயண கதையிலே ரொம்ப ஊறினவர், ராமன் தினத்திலே அதீதமான பக்தி. அனுதினமும் அவருக்கு ராமாயணத்தை காலக்ஷேபம் அந்த உபன்யாசம் கேட்காது இருக்கவே முடியாது. அதனால அந்த ராமாயண உபன்யாசம் பண்ணக்கூடிய அந்தணர்கள்லாம் அவர் அந்த ராஜபவனத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். அவரை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டோம், அந்த புறத்துக்கு கூட போயிட்டு வருவோம். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த குலசேகர ஆழ்வாருடைய மந்திரிகள்லாம் என்ன நினைச்சா, அவர்களுக்கு இவர்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டு, நம்ம பார்க்க கூடாத இடத்துக்கெல்லாம் கூட இவர் ரொம்ப சர்வ சுதந்திரமா போறாள், அதனால ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒன்று கேடு வேண்டுவார் பலருளர். நமக்கு தீர்ப்பு நினைக்கணும் பலருளர், பெரிய ஆளா கேடு வேண்டுகின்றார் பலருளர், அந்த மாதிரி கேடு நினைச்சு என்ன பண்ணாலும் அந்த குலசேகர பெருமாளுடைய திருவாராதன விக்கிரகமா இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த கழுத்துல ஒரு வைர அட்டிகை சாத்திருந்தார். இந்த வைர அட்டிகை எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்சுட்டான். குலசேகர ஆழ்வார் பெருமாளை சேர்க்கிறதுக்கு வர பார்த்தா அவர் கழுத்து இருக்கக்கூடிய திருவாபரணத்தை காணும். என்னது இந்த திருவாபரணத்தை காணுமே, எங்க போச்சுன்னு கேட்கறாங்க. மந்திரிகள்லாம் உடனே சொல்றா, இல்ல இந்த ராமாயணம் சொல்றேன்னு இந்த ஒரு 4 உபன்யாசங்கள் சுத்திட்டு இருக்காளே, அவன் தான் இந்த நகையை எடுத்துட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா இல்லைன்னா குலசேகரால் போடுறாங்க, அரங்கடப்பர நண்பர் கொள்ளார். ஆரம்னா அந்த இது ஆபரணம், ஆரங்க அதுக்கு திருட்டு போகும்படி ஆரங்கட பர நண்பர்களால் அந்த பெருமாளுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இந்த ஆபரணத்தை திருடி இருக்க மாட்டார்கள். அரங்கட பர நண்பர் கொள்ளார் அவர்களுக்கே அரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். எப்படி சத்தியம் பண்ணி சொல்றாரு? அந்த காலத்து சத்தியம்னா எப்படின்னா, ஒரு குடத்தை இருக்கும், ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துக்குள்ள ஒரு நல்ல கொடிய விஷம் பொருந்திய ஒரு சர்ப்பத்தை, நாகத்தை எடுத்து அதை உள்ள விட்டுரும். நான் சொல்ற வார்த்தை சத்தியம் அப்படின்னு சொல்லி கையை உள்ள விடணும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாகவே அது சத்தியமாக இருந்ததுனால் அந்த சர்ப்பமானது பாம்பானது அவர் தீண்டாது. ஆனால் அது பொய் சொல்லவர்களா இருந்தா என்ன ஆகும்னா அது நல்லா கடிச்சு கொடுக்கும். அதுல அவர்கள் அரங்கடப்பர நண்பர் கொள்ளாரின் அவர்களுக்கே வரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். அப்படிப்பட்ட அந்த பாகவதர்கள் தரத்திலே பக்தி பொருந்தியவராயிருந்தார் குலசேகர பெருமாள். ராமகதையில அப்பேற்பட்ட இது கரதூஷணாதி வதம்னு ராமாயணத்துல ஒரு பெரிய கட்டம். 14,000 ராட்சசர்கள் ராமனுக்கு எதிர்க்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய காலத்துல ராமன் தனிய ரூபனாய் நிற்கிறான். சதுர்தச சகஸ்ராணி ரட்சசாம் பீம கர்மணாம் ராமஹா ஏகா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஒத்தனா இருக்கக்கூடிய ராமன் இந்த யுத்தம் எப்படி நடக்குமோன்னு அந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ரொம்ப கதறுகிறார்கள். இதே கட்டத்தை ராமாயண உபன்யாசம் சொல்லக்கூடிய காலத்திலே குலசேகர ஆழ்வார் கேட்ட உடனே என்ன பண்ணாராம், ஐயோ ராமன் தனியா இருக்கானே, சேனாதிபதியை கூட்டாராம், இதுவே நம்முடைய 3 படையும் தயார், 3 படைகளும் தயாரா இருக்கும், போய் ராமனுக்காக நாம எல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு கிளம்பிட்டாராம். அப்புறம் என்ன பண்ணார்களா, அந்த கதை சொல்லக்கூடியவர்கள், உபன்யாசம் சொல்லக்கூடியவர் என்னன்னா, ராமன் விஜயராகவனானான். பபூவ கிருஷ்ணா வைதேகி பக்தாரம் பரிஷஸ்வதே. விஜயராகவனாய் ராமன் எல்லா 14,000 ராட்சசர்களை எல்லாம் கொண்டு சீதையின் முன்னாடி வந்து நின்றான். அந்த விஜயராகவனை அந்த சீதா பிராட்டியானால் ஆலிங்கனம் செய்து கொண்டாள்னு சொன்ன உடனே என்ன பண்ணாராம், சரி சரிங்கன்னா கொஞ்சம் சமாதானமானான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்தி படைத்தவராய், பாகவத பக்தியும் பகவத் பக்தியும் படைத்தவராய் இருந்தார் குலசேகர ஆழ்வார்னு காட்டக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிற இடத்துல நான் என்ன வேணுமானா இருப்பேன். அந்த தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரம் சொல்றாங்க. எப்படின்னா, அந்த திருமலைக்கு ஒரு சில பாசுரங்கள்லாம் ஒரு 10 பாசுரங்கள் பாடுறாங்க. அந்த திருமலையெல்லாம் என்ன வேணாலும் ஓனேரி வாழும் குருகாய் பிறப்பேன். அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல ஒரு பறவையாக நான் பிறப்பேன். கானாராய் பாயும் கருத்துடையே நாவேன். அந்த ஊர்ல ஒரு ஆறா பாய்வேன். அந்த இதுல ஒரு மீனா கிடப்பேன். அந்த எபெருமானுடைய படி, அந்த படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேன். அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய படியாய் கிடப்பேன். அதனாலதான் இன்னைக்கு கூட அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய படிக்கு பேர் என்னன்னா குலசேகர படின்னு பேர். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே.
அந்த திருவேங்கடமலையில நான் ஏதாவது ஒண்ணு இருப்பேன். அனந்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரியர் சொல்றாராம், ஏதானும் ஒண்ணு ஆவேனேன்னு சொல்றாரு. அவர் எதா ஆகணும்னு நினைக்கிறாராம். இல்ல இல்ல, எவரான விட்டு பிரியாது இருக்கணும்னா எவருமானே ஆவேனேன்னு கூட அவருக்கு ஆசை உண்டுன்னு சொல்ற மாதிரி நிர்வாகத்தை எல்லாம் காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட பல படிகளாலே இந்த பாசுரத்தாலே குலசேகர பெருமாள் எழுப்பப்படுகிறார்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். இந்த இடத்துல இந்த அர்த்தங்களை விடத்திலே நிறுத்துகிறேன் என்ற உபன்யாசத்தை. இன்றைய பாசுரம் கீழ்வானம் வெள்ளம் என்ற பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசரிக்க வேண்டும் பிரார்த்தித்து ஆரம்பிக்கிறேன். கீழ்வானம் வெள்ளன்மை எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோ போது கலமுடைய பவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மன்னரை மாட்டிய தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவின்னாராய்ந்தருளேலோர் எம்பாவாய். கீழ்வானப்பள்ளி பாசுரம் இன்னும் சில அற்புதமான அடையாளங்கள்லாம் காட்ட போறேன். திருப்பாவை அந்த 6 பாசுரங்கள்னு பார்த்தா என்ன சொல்றது, ஒரு ராஜதானி எக்ஸ்பிரஸ் போல கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டே இருக்கும் அர்த்தங்கள் எல்லாம். அதனால அனைவரும் நாளைக்கும் வந்து அடியனை அனுகிரகிக்க வேணும்னு என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே லோகாः समस्ताः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.